பூர்வ புண்ணியஸ்தானம், 2 பேருமே உட்காடுறாங்க. ராகு உட்கார்றது கேதும் உட்கார்றது அப்படின்றது சார். இது வந்து ராகு கேது 180 டிகிரி இருக்குது சார். நான் வந்து ஒவ்வொரு கிரகமாக உட்காந்துருக்கிறது ஒரே அமைப்பில் சொல்லிட்டு வரேன். நீங்கள் வீட்டில் ராகு கேது ஒரே இடத்துல உட்காருமான்னு கேட்டுறாதீங்க. இந்த 3 கிரகங்களும் உட்காந்து வந்தால் எப்படி இருக்குன்றது மட்டும் தான் நான் சொல்லிட்டு வரேன். ஓகே, அப்போது அந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தாத்தா வழி அமைப்புகளை சொல்லக்கூடிய அம்மாவுடைய தாத்தா வழியும் அப்பாவுடைய தாத்தா வழியும் குறிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் அந்த 5ஆம் பாவத்திற்கான முக்கிய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளை பேர் அப்படின்றது வந்து கொஞ்சம் சுணக்கத்தை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க தவறுறதில்லை. 2 அபார்ட் ஆகும். ராகு இருந்தால், கேது இருந்தால் ஒரே குழந்தையோட குடும்ப கட்டுப்பாடு. சனி இருக்குது சார், ஏதோ ஒரு மூதாதையர் வந்து உங்களுக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லணும். பொதுவாக வந்து துலாம் லக்னமாகி மகர ராசி கும்ப ராசி, இது 5 தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும். இது எப்படி அப்படின்னா, துலாம் அப்படின்றது வந்து சனிக்கு வந்து மூலத்திரிகோணம். இதே இந்த இடத்துல வந்து மூலத்திரிகோணம் அடையக்கூடிய சுவாதியில் துலாத்தில் வந்து உச்சம். எந்த நட்சத்திரத்தில்? சுவாதின்ற அப்பானுடைய தந்தை வழி சொல்லக்கூடிய நட்சத்திரம் சுவாதியில். இதே சதய நட்சத்திரம் வந்து கும்பராசியில் இருக்கக்கூடியது. அங்கே சனிக்கு வந்து மூலத்திரிகோணம். அப்போது இந்த 5 தலைமுறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைவெளியில் வரக்கூடிய ஆண் மகவு அல்லது பெண் மகவு, யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பேத்தி, முந்தி காலத்தில் இருக்கக்கூடிய பாட்டியோ பாட்டனோ யாரோ ஒருத்தர் வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. திருவாதிரையில் இருக்குது ஒரு 10 தலைமுறை தாண்டிய ஒரு அமைப்பில் வந்து இங்கே பிறப்பாங்க. இது வந்து துலா லக்னமாக இருந்து மிதுன ராசியாக, அல்லது மிதுன லக்னமாக இருந்து துலா ராசி, அல்லது கும்ப லக்னமாக இருந்து துலா ராசி, இந்த இதுக்குள்ள லக்ன ராசிகள் மாறி இருந்ததுன்னா பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து நமக்கு மகவுகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் 5ஆம் இடம். 6 எல்லாமே சூப்பர் தானே. 6ல் வக்கர கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பு. சனி, அந்த சனிக்கே உரித்தான வீடு 3, 6, 11 இல்லையா? அப்போ அந்த 6ல் இருக்கும்போது வெற்றி அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. 7ல் எல்லாமே பஞ்சாயத்தாக வரும். லக்கணத்தில் உட்காந்த மாதிரி 7 இருக்கக்கூடிய சனி ராகு கேது இவங்க வந்து பஞ்சாயத்தை கொடுக்கக்கூடிய ஆள் இதுதான். அப்போ வந்து 7ல் இருக்கக்கூடியது ஸ்தான பலத்தில் 2 பேருமே உட்காடுறாங்க, சனியும் ராகுவும். அப்போ வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படின்றது வந்து ஆட்டி படைக்கக்கூடிய ஆளாக தான் இருக்கும். லேஸ்பட்ட ஆளாக இருக்காது, நல்ல கனமாக பார்க்கக்கூடிய ஆளாக தான் இருக்கும். வந்ததுக்கு பின்னால் தான் உங்களுக்கு டியூஷனே இருக்குது. அதாவது ஒரு பையனுக்கு பொண்ணை கட்டி வச்சாலும், அது பொண்ணுக்கு பையனை கட்டி வச்சாலும், அதுக்கு பின்னால் தான் வாழ்க்கை அப்படின்ற வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியது 7ல் உட்காரக்கூடிய ராகுவும் சனியும். அவங்க ஸ்தான பலம் அந்த இடத்துல. கேது அது வந்து அதை உணர வைக்கும். ஓ, கல்யாணம்னா இப்படித்தானோ, வாழ்க்கைனா இப்படித்தானா, சமுதாயம்னா இப்படித்தானா அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடியவன் கேது 7ல். 8ல் உட்காரும்போது சனி ஆயுள் தீர்க்கம்.